மூன்றாவதாக பைத்துல் மக்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த ஹுத்பாவை ஷேக் கரீம் அஸ்ஸபரி ஹஃபிதஹு தந்தார்கள். அதாவது கண்ணியமான இறைவன் காட்டுகின்ற வழியில் ஸ்திரமாக இருப்பவர்களுக்கு உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் நிச்சயம் கிடைக்கும் என்ற தலைப்பில் ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் ஈமான்தாரிகள் அல்லாஹ்வுடைய நியாமத்துகள், உங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய நியாமத்தை நினைத்து பாருங்கள். ஒரு படை வந்தது, அல்லாஹ் அவர்கள் மீது காற்றை அனுப்பி கண்ணுக்கு விளங்காத அவர்கள் காண முடியாத படையை அனுப்பி அல்லாஹ் உதவி செய்தான். அல்லாஹ் அனைத்து விடயங்களையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கான். ஹஸாப் 9 வசனத்தை முஸ்லிம் பாருங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களை, முஸ்லீம்களே, தொழுகையாளிகளை, போராளிகளை. இந்த ஆயத் ஹஸாபுடைய அந்த ஹந்தக்குடைய போரில் இறங்கிய ஆயத். அதிலே பாருங்கள், நடந்தபடியாக 6ஆம் ஆண்டு நடந்த போர். அதிலே ஹந்தக் போரிலே முஸ்லீம்கள் குழி தோண்டினார்கள், கிடங்கு தோண்டினார்கள். மதீனாவை சூழ எதிரிகள் தாண்டி வரக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பு கொண்டு தன்னால் முயற்சி செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வைத்தார்கள். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் பச்சாதாபப்பட்டார்கள். அல்லாஹ்விலே நம்பிக்கை வைத்து காரணிகளையும் செய்தார்கள். அதிலே நம்பாமல் குழி தோண்டி விட்டோம், எங்களை யாரும் தாக்க முடியாது, வர முடியாது என்று இருந்து விடாமல், தன்னம்பிக்கையிலே, அதாவது தன்னுடைய சுய நம்பிக்கையில் மாத்திரம் திளைத்து விடாமல், தன்னுடைய திறமையை நம்பாமல், தன்னுடைய முயற்சியை நம்பாமல் அல்லாஹ்விடம் அந்த விடயங்களை பொறுப்பு கொடுத்தார்கள். எப்படி அல்லாஹ் தோற்கடித்தான், எதிரிகள் வெட்டடித்தான், காற்றை சூறாவளி அனுப்பி அல்லாஹ் தோற்கடித்தான் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். எனவே அல்லாஹ் பக்கம் முன்னோக்கும் பொழுது உதவி கிடைக்கும். முஸ்லீம்களை பொதுவாக அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை தான், அல்லாஹ்வுடைய வழிமுறைக்கு மாற்றம் கிடையாது. ஹஸபரத்துடைய வசனம், அல்லாஹ்வுடைய சுன்னத் வழிமுறைக்கு எந்த விதமான மாற்றுதல்களோ அதுக்கு மாற்ற விடயங்களோ யாரும் ஏற்படுத்த முடியாது. தொழிலாளியில் பொதுவாக பாருங்கள், நாங்கள் பொதுவாக சிறந்த உம்மத் மக்களுக்காக எங்கள் ரசூலுல்லாஹ் அவர்கள் தான் எங்களுக்கு முன்மாதிரி. எல்லா விடயங்களும் உறுதியாக இருந்திருக்கார்கள், ஒரு நலவுக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள், நலவுக்கு உதவி தொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் 3 வருடங்கள் ஷாப் அபி தாலிபில் அபு தாலிப் என்ற கணவாயிலே 3 வருடங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள், முற்றுகையிடப்பட்டார்கள், பொருளாதார தடை விதிக்கப்பட்டது. அல்லாஹ்வை நம்பினார்கள், அல்லாஹ்விடம் உதவி தேடினார்கள். இலை குலைகளை கூட சாப்பிடுகின்ற அளவுக்கு பட்டினி வறுமை ஏற்பட்டது, பொருளாதார தடையும் விதித்தார்கள். ஆனால் அவர்கள் விட்டு கொடுக்கவில்லை, முஷ்ரிக்குகளோடு சேர்ந்து இணையவில்லை, நாங்கள் உங்களை போன்றுதான் மாறவில்லை, அவர்களுக்கு மண்டியிடவில்லை, அவர்களை போன்று தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை, உறுதியாக ஈமானிலும் இஸ்லாத்திலும் இருந்தார்கள். இறுதியில் அந்த முற்றுகை முடிவுக்கு வந்தது, அந்த சிரமம் அகன்றது, வெற்றி கிடைத்தது, பொறுமைக்கும் தைரியத்துக்கும் வெற்றி வீட்டிலே சிறந்த வெற்றி கிடைத்தது. எனவே இஸ்ரா மிஅராஜுடைய பலஸ்தீன் மக்களே, நான் நேற்று ஒரு சிறிய ஒரு வீடியோ பார்த்தேன். கத்தீப் சொல்கிறார்கள், சிறிய வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு ஒரு செல்ல பிராணியாகிய பூனையுடைய பாசத்தை பார்த்தேன். அந்த பூனையை வளர்த்த சிறுவன் ஷஹீதாக இருக்கிறான். அந்த சிறுவனுடைய ஜனாசாவுக்கு பக்கத்திலே சென்று அது அந்த சிறுவனுடைய ஜனாசாவை மீண்டும் மீண்டும் பல தடவை முத்தமிடுகிறது. அதே போன்று அந்த சிறுவனை பிரிவதற்கு அந்த பூனைக்கு கூட மனசில்லை. தன்னை வளர்த்த பூனை தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. முஸ்லிம்களே, ஒரு பூனை, ஒரு ஐவாய், அதாவது ஐயறிவு கொடுக்கப்பட்ட அந்த பிராணி, அதற்கு இருக்கின்ற பாசம், கருணை இந்த அநியாயக்காரர்களுக்கு இல்லையே, இந்த அடாவடித்தன்மை புரியக்கூடியவர்களுக்கு இல்லையே, இந்த சர்வாதிகாரிகளுக்கு இல்லையே. எவ்வளோ அழிவுகள், எவ்வளோ உயிர் சேதங்கள், எவ்வளோ காயங்கள், எவ்வளோ பாரதூரமான நடவடிக்கைகள், மனித நேயத்துக்கு புறம்பான செயற்பாடுகள். சின்ன குழந்தை, அதே போன்று ஒரு பூனையிடம் இருக்கின்ற அந்த பண்பாடு கூட இல்லாத ஒரு கீழ்சாதிகளாக இவர்கள் இருப்பது தான் நாம் ஆச்சரியப்படக்கூடிய விடயம் என்று சொல்லிவிட்டு, அவருடைய உள்ளங்கள் எல்லாம் கல்லஞ்சமாகிவிட்டன, கல்லாகிவிட்டன. அதுக்கு பின்னால் அது கல்லை போன்று மாறிவிடும், அது கல்லை விட கடினமாகிவிட்டது என்று சூரா 74 பக்கரா 74 வசனத்தில் சொல்வது போன்றுதான் உள்ளங்கள் எல்லாம் கல்லாகிய கூட்டம் என்று சொல்லி சியோனிசவாதிகளை, அந்த விரோதிகளை, யூதர்களை வர்ணித்து விட்டு அந்த ஆயத்தின் மூலம் இன்னொரு ஆயத்தில் சொல்கிறான், வேதம் கொடுக்கப்பட்டு அவர்கள் நீண்ட காலமும் சென்று அவருடைய உள்ளங்கள் எல்லாம் கல்லாகியதே, கல்லஞ்சம் உள்ளவர்களாக மாறினார்களே, அவர்கள் போன்று நீங்கள் மாத்திரம் மாறிவிட வேண்டாம், அவர்கள் அதிகமானவர்கள் பாவிகள். சூரா ஹதீத் 16. எனவே அவர்கள் உடன்படிக்கை முறித்ததனால் நாங்கள் அவர்களை சபித்தோம், அவருடைய உள்ளங்களை கல்லாக்கினோம் என்ற மாயிதா 13 வசனம். எனவே உள்ளங்கள் கல்லஞ்சம் உள்ளவர்களுக்கு கேடுதான், வயல் என்ற நரகந்தான். அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம் ஞாபகம் இல்லாமல் அல்லாஹ் மறந்து ஆட்டம் போடுகின்ற கல்லஞ்சக்காரர்களுக்கு கேடு, அழிவு, நாசம். அவர்கள் திட்ட தெளிவான வழிகேட்டில் இருக்கின்ற இவர்கள் கல்லஞ்சக்காரர்கள், இவர்கள் கேவலமானவர்கள், இவர்கள் சாபத்துக்குரியவர்கள், இவர்களுக்கு பாரிய தண்டனை இருக்கிறது, இவர்கள் பாவிகள் என்று நிரூபிக்கின்ற பல ஆயத்துக்களை ஓதிவிட்டு முஸ்லீம்களே, பொதுவாக இந்த இஸ்லாமிய உலகம் நாம் பார்க்கிறோம், எல்லோரும் அல்ல சிலர் வழிகேட்டில் இருக்கிறார்கள். இப்படியான கீழ்சாதிகளுக்கு பக்கபலமாகி கொண்டு, உடந்தையாகி கொண்டு, உதவி புரிந்து கொண்டு சிலர் அவர்களுக்கு சின்ன பிள்ளைகள் கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, பெண்கள் கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை,
வைத்தியசாலைகள் தகர்க்கப்பட்டாலும் பரவாயில்லை, மஸ்ஜிதுகள் தகர்க்கப்பட்டாலும் பரவாயில்லை, கல்வி கலாபீடங்கள் களஞ்சிய பல்கலைக்கழகங்கள் தாக்கப்பட்டாலும் இடிக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்றெல்லாம் அவர்களோடு ஒத்துப்போகிறார்கள், பணிந்து போகிறார்கள், விட்டு கொடுத்து போகிறார்கள், சமாதானமாக போகிறார்கள். 8 மாதங்கள் கழிந்தும் இன்னும் ரோஷம் வரவில்லை. எங்கு இரக்கத்தன்மை, எங்கு பாசம், எங்கு ஒரு இஸ்லாமிய உணர்வு என்று கேட்டு, அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் சிறந்த பொறுப்புதாரி, சிறந்த பாதுகாவலன், அவனுடைய நாட்டப்படி அனைத்து நடக்கும் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக அல்லாவுக்கு முன்னால் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? அல்லாவுக்கு முன்னால் உங்களுக்கு என்ன பதில் இருக்கிறது? பூமியில் எதுவும் நடக்கின்ற எதுவும் அல்லாவுக்கு மறையாது. எனவே என்னதான் சொல்ல போகிறீர்கள் பார்ப்போம் என்று அல்லாவுடைய அந்த மறுமையை ஞாபகப்படுத்திவிட்டு, பொதுவாக நமக்கு ஒரு ஹதீஸ், நபியோருடைய ஒரு சிறந்த ஹதீஸ் உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ஈமானோட கலந்த ஹதீஸ். அல்லாவுடைய கட்டளைகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாவுடைய கட்டளை மார்க்கத்தை பேணி அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அப்துல்லா பின் அப்பாஸ் நபியோர் சொன்ன புத்திமதி. அல்லாவுடைய கட்டளைகளை, தீனை, மார்க்கத்தை பாதுகாக்க அல்லாவுடைய உதவியை முன்னால் பெறுவீர்கள். எதை கேட்டாலும் அல்லாவிடம் கேளுங்கள், என்ன உதவி தேடினாலும் அல்லாவிடம் உதவி தேடுங்கள். நீங்கள் அறிந்து கொள்ள முழு சமுதாயமும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஏதாவது லாபத்தை செய்ய முனைந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு எழுதிய லாபத்தை தவிர, நலவை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. முழு சமுதாயமும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதியை, இடரை விளைவிக்க எத்தனைத்தாலும், ஒன்றுபட்டாலும், பாடுபட்டாலும், முயற்சித்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு பாதகமாக எழுதிய அந்த இடர், அந்த சிரமத்தை தவிர வேறு எந்த தொந்தரவையும் உங்களுக்கு இவர்களால் தர முடியாது. பேனைகள் எல்லாம், விதிகள் எழுதி உயர்த்தப்பட்டு விட்டன, எழுதிய ஏடுகள் எல்லாம் காய்ந்து விட்டன என்ற ஹதீஸை நீங்கள் எப்பொழுதும் சிந்தனையில் பதித்துக் கொள்ளுங்கள் சொல்ல, நீங்கள் உங்களுக்கு நிம்மதி, பாதுகாப்பு எப்பொழுதும் கிடைக்கிற பரக்கத்தோடு இருக்கிறீர்கள். அல்லாஹ்வை சந்திக்கின்ற ஆசையில் இருக்கிறீர்கள். எப்பொழுதுமே நீங்கள் எங்களிடம் ஹஜ்ஜாஜிகளை பார்த்து சொல்கிறார்கள். ஹாஜிகளுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன், உங்களுக்கு எப்பொழுதுமே பாதுகாப்பும், ஈடேற்றம், நிம்மதியும் உங்களோடு கூட இருக்கட்டும். நிம்மதியாக பாதுகாப்பாக சென்று நாடு திரும்புங்கள். உங்களை அல்லாஹ்வுடைய பரக்கத்தோடு வழி அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் ரப்பை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையோடு போகிறீர்கள். எங்களிடமிருந்து நீங்கள் சலாத்தை, பலஸ்தீன் மக்களுடைய சலாத்தை, பைத்துல் மக்ஸ் சார்பாக சலாத்தை, மஸ்ஜிதுல் அக்ஸா சார்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய சலாத்தை எத்தி வையுங்கள் என்று சொல்லிவிட்டு, இறுதியாக முதலாக குத்பாவிலே அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்விடம் கேளுங்கள். அல்லாஹ்வோட எப்பொழுதும் நீங்கள் ரசூலுல்லாஹி அவர்களை பக்கத்திலிருந்து அந்த ரோதா ஷரீஃப் போன்ற இடங்களில் அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள். விடிவு கிடைக்க வேண்டும், கஷ்டங்கள் போக வேண்டும். அல்லாஹ் இதற்கு பின்னர் நல்ல புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தலாம். எனவே அல்லாஹ் கஞ்சி துஆ கேளுங்கள். காபாவை சூழ, சஃபா மர்வா, அரஃபாத்துடைய மைதானம், அது எல்லா இடங்களிலும் எங்களுடைய நாட்டுக்காக சிரமங்கள் நீங்க வேண்டும், நெருக்கடிகள் நீங்க வேண்டும் என்ற துஆவை நீங்கள் விட்டுவிட வேண்டாம். ஹாஜிகளே, மீண்டும் ஒரு தடவை ஹஜ்ஜுன் மப்ரூராக அவங்களுடைய ஹஜ் அமையட்டும். நன்றிக்கு உரித்தான அமல்களாக அவங்களுடைய அமல் அமையட்டும். எப்பொழுதுமே லாபகரமான, நஷ்டமடையாத வியாபாரமாக அவங்களுடைய அமல்கள் அமையட்டும். நீங்கள் நிம்மதியாக, சந்தோஷமாக நாடு திரும்ப வேண்டும். எந்த ஆபத்தும் இல்லாமல் திரும்ப வேண்டும். நன்மைகளை கொள்ளையடித்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நாடு திரும்ப வேண்டும். உங்களை வழி அனுப்பி வைக்கிறோம். அனைத்து புகழும் ரப்புல் ஆலமீனுக்கே, அல்லாஹ்வுக்கே சொந்தம். எனவே அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள். அல்லாஹ் உங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். இஸ்திக்பார் செய்யுங்கள். இஸ்திக்பார் விமோசனம் அளிக்கும் என்று சொல்லி முதலாவது குத்பாவை முடித்துவிட்டு, இரண்டாவது குத்பாவை ஹம்சலவாத் தக்வா பின்னால் வளமை போன்று 3 தூதுகளை முன்வைக்கிறார்கள். 3 தூதுகளை வளமையாக முன்வைப்பார். இரண்டாவது குத்பாவிலே 3 சாராருக்கு. ஒன்று, அமெரிக்கா, அதே போன்று ஐரோப்பா நாடுகளில் இருக்கின்ற பல்கலைக்கழக மாணவர்கள் எங்களுக்காக கொந்தளித்த, எங்களுக்காக வேண்டி குரல் கொடுத்த, எங்களுக்காக வேண்டி ஆர்ப்பாட்டம் செய்த, பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி எழுந்த மாணவர்களுக்கு நாங்கள் கண்ணியம் செலுத்துகிறோம், கௌரவம் செலுத்துகிறோம் என்னுடைய உள்ளத்தால். அதே போன்று முஸ்லீம் அல்லாத எல்லா மதத்தைச் சேர்ந்த மாணவிகள், நீங்கள் இதற்காக எழுந்து நின்றீர்கள். நீங்கள் ஒரு அநியாயம் இழைக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் உங்களுடைய எழுச்சி பயணத்தை ஆரம்பித்தீர்கள். நீங்கள் போராடினீர்கள். அதே போன்று சின்ன பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாம் கொல்லப்படுகின்ற இப்படியான அழிவு நாசகார செயல்களுக்கு எதிராக அதை நீங்கள் மறுத்து புறக்கணித்து உங்களுடைய போராட்டங்களை நடத்தீர்கள். நீங்கள் எப்படி அடக்கப்பட முடியும்? உங்களுடைய உரிமைகள் எப்படி பறிக்கப்பட முடியும்? சொல் சுதந்திரம் இல்லையா? கருத்து சுதந்திரம் இல்லையா? இப்படியான கருத்து சுதந்திரம் இல்லாத நாடு எப்படி ஒரு டெமோக்ரசி நாடாக அது அமைய முடியும் என்ற ஒரு சனநாயக நாடாக எப்படி அமைய முடியும் என்று கேட்டுவிட்டு, பொதுவாக எப்பொழுதுமே இந்த மாணவிகள், பல்கலைக்கழக மாணவிகளுக்கு நாங்கள் நன்றிகளையும் பிரார்த்தனைகளையும் செய்து கொள்கிறோம். எப்பொழுதுமே நன்றி உணர்வோடு இதை நாங்கள், நன்றி மனப்பான்மையோடு இதை நாங்கள் நோக்குவோம், ஒரு காலமும் மறக்க மாட்டோம் என்று சொல்லி இரண்டாவது தூதை. பொதுவாக மருந்து பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் விற்கின்ற வியாபாரிகள் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளாதீர்கள். கஷ்டகாலம், யுத்த காலம், நெருக்கடியான காலம், மக்களை எவ்வளவு கொடுத்து வாங்குவார்கள் என்று விலைகளை அதிகப்படுத்த வேண்டாம், பதுக்க வேண்டும். உணவுப் பொருட்களை
அத்தியாவசிய பொருட்கள் எசென்ஷியலை பதுக்க வேண்டாம், முறை தவறு விற்க வேண்டாம், விலை கூட்டி விற்க வேண்டாம், டிமாண்டை பயன்படுத்தி கொள்ள வேண்டாம், இந்த மக்களுடைய கஷ்டங்களை குளிர்காய வேண்டாம். வியாபாரிகளே, நீங்கள் ஒன்றை விலையும் கொள்ளுங்கள். நீங்கள் இங்கு அப்படி செய்கின்ற பொழுது என்ன, நீங்கள் கபர் வரைக்கும் உங்களுடைய பணங்களை கொண்டு செல்லப் போகிறீர்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பதுக்க வேண்டாம், விலைகளை அனாவசியமாக கூட்ட வேண்டாம். நீங்கள் எப்பொழுதுமே இந்த யுத்த சொல்லை சந்தர்ப்பமாக பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பவாத வியாபாரிகளாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் நம்பிக்கையான வியாபாரிகள், நேர்மையான வியாபாரிகள், தயாளத்தன்மை உள்ள வியாபாரிகள், நல்ல ஜெனுவினான வியாபாரிகளாக இருந்து நபிமார்களோடு சுவதாக்களோடும் எழுப்பப்படுவது உங்களுக்கு விருப்பமா, அல்லது பாவிகளாக எழுப்பப்படுவது? ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய பொய் சொல்லி ஏமாற்றி இப்படியான பதுக்கல், இப்படியான விலைகளை கூட்டி டிமாண்டை பயன்படுத்தி மக்களை கஷ்டப்படுத்தி சிரமப்படுத்தி இப்படி படுமோசமான முறையிலே முறைகேடாக வியாபாரம் செய்து பாவிகளாக எழுப்பப்படுகின்ற பாவிகள் என்ற பட்டியலில் எழுப்பப்பட வேண்டுமா, அல்லது நபிமார்களோடும் என்ன சித்திகளோடும் சுவதாக்களோடும் எழுப்பப்பட வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய எப்படியான செயற்பாடுகள் உங்களை பாவிகளாகத்தான் எழுப்பப்படுவதற்கு காரணமாக அமையும் என்பதை எச்சரித்துவிட்டு, நீங்கள் இந்த விடயத்தில் நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நல்ல நபிமார்களோடும் சித்திகள் சுவதாக்கள் இப்படியான மக்களோடு எழுப்பப்படுகின்ற நேர்மையான நல்ல தயாளத்தன்மை உள்ள வியாபாரிகளாக நடந்தால் அப்படி எழுப்பப்படுவீர்கள். இல்லாவிட்டால் பாவிகள், துஜாருல் ஃபுஜார், பாவிகள் என்ற வியாபாரி, பாவம் புரிந்த வியாபாரிகள் என்ற பட்டியலில் தான் எழுப்பப்படுவீர்கள். இரண்டில் எதை வேண்டுமோ நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, மூன்றாவது தூதை மஸ்ஜிதுல் அக்ஸா விடயமாக வலிமையாக முன்வைக்கின்ற தூது. அது எப்பொழுதுமே பல அபாயங்களுக்கு, தாக்குதல்களுக்கு, முறைகேடான செயல்களுக்கு, அராஜகங்களுக்கு, ஊடுருவல்களுக்கு முகம் கொடுக்கிறது. எப்பொழுதுமே அதுக்கு நாங்கள் இடமளிக்கக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. எங்களுடைய சொத்து, முஸ்லீம்களுடைய சொத்து, எங்களுடைய கொள்கையோடு சம்பந்தப்பட்ட சொத்து. இதில் யாரோடும் விலை பேச முடியாது, பேரம் பேச முடியாது. எங்களுடைய காணி பூமிகள், உரிமைகள் யாருக்கும் எந்த விலைக்கும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். ஒரு பகுதியையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம், ஒரு அங்குலத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். எனவே நாங்கள் எப்பொழுதும் அதுக்காக போராடி கொண்டே இருப்போம். ஹமாக்கல்லாஹு யா அக்ஸா, அக்ஸாவே உன்னை அல்லாஹ் பாதுகாப்பா நிச்சயம் என்ற அந்த நம்பிக்கை வார்த்தையை நாங்கள் எப்பொழுதும் துஆவை கேட்டவர்களாகவே இதில் பாடுபட்டு கொண்டிருப்போம். எனவே துஆ கபூலாகக்கூடிய நேரம் நீங்களும் துஆ கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு, நீண்ட துஆ பிரார்த்தனையோட ஸலவாத் சொல்லி ஸலவாத்துல் ஆயத்தை ஓதி ஹத்தீப் இக்ரிமா ஸப்ரி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். 3 ஹுத்பாக்கள் மூலம் படிப்பினை பெறுவோம். துல் ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப நாட்களில் இருக்கிறோம். ஆரம்ப 10 நாட்கள், 9 நாட்கள் முடியுமா நோன்பு நோட்பது, அரஃபாவுடைய எல்லா நாட்களும் பிடிக்காதவர்கள் அரஃபாவுடைய நோன்பை நோட்டு 2 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமையலாம். அதே போன்று குர்பானுடைய விடயத்தில் கவனம் செலுத்துவோம். ஏழைகள், அனாதைகள், விதவைகள், வறுமை கோட்டிலே வாழக்கூடியவர்கள் மாமிசமென்று திருப்தியாக சாப்பிடுவதே துல்ஹஜ்ஜுடைய காலங்கள் தான். துல்ஹஜ் மாதத்துடைய காலத்தில் தான் அவர்கள் மாட்டு மாமிசம், ஆட்டு மாமிசம் என்று மாமிசம் சாப்பிடுவது சிலருடைய வாயால் உண்மையிலே கேட்டிருக்கிறோம். மாமிசம், இறைச்சி சாப்பிடுவதே திருப்தியாக இந்த காலத்தில் தான் நமக்கு இந்த வருடம் கிடைக்கவில்லை, சரியா பங்குகள் வரவில்லை என்று ஆதங்கப்பட்ட வரலாறுலாம் இருக்கிறது. எனவே வசதி உள்ளவர்கள் தனி மாடு கொடுக்க முடியுமா, தனி ஆடு கொடுக்க முடியுமா, தனியாக கொடுங்கள். அதில் கொஞ்சம் தனியாக கொடுக்க முடியுமான வசதி உள்ளவர்கள் பங்கிலே சேர்ந்து ஒரு பகுதியை கொடுத்து விட்டு ஒதுங்கி விட வேண்டாம். நீங்கள் முழுமையாக மனம் வந்து கொடுங்கள் என்றெல்லாம் மதிச்சிருக்கிறது. அதே போன்று அந்த உதய சட்டப்படி நாட்டு சட்டங்களையும் பேணிக் கொள்ளுங்கள், முறைப்படி செய்து கொள்ளுங்கள். வியாபாரிகளும் மிருகங்களை, ஆடு மாடு வியாபாரிகள் கூட ஹத்தீப் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹத்தீப் கடைசியாக சொல்லி முடித்தார்கள், யுத்தத்தை பயன்படுத்தி விலைகளை கூட்ட வேண்டாம் என்று சொல்லி. இது ஒரு பணம் சம்பாதிக்கின்ற சீசன் அல்ல, குர்பான் சீசன். இதை நீங்கள் ஒரு மாஃபியாவாக மாற்றிக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய லாபத்தை நீங்கள் விட்டுக் கொடுக்க தேவையில்லை. உரிய லாபம், நியாயமான லாபம் வையுங்கள். 2 மடங்கு 3 மடங்கு விலைகளை கூட்டி இந்த குர்பானியுடைய அமல் அதிகமானவர்கள் செய்வதற்கு தடையாகிவிட வேண்டாம். பண வசதி படைத்தவர்கள், மத்திய தர மக்களும் குர்பான் கொடுக்க முனைவார்கள். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்குத்தான் கொடுக்கப்படும். எனவே நடுத்தரமானவர்கள், பணக்கார எல்லோருமே குர்பான் கொடுக்கின்ற அளவுக்கு ஆட்டுடைய விலைகளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். டிமாண்டை பயன்படுத்தி 2-3 பேர் நடுவில் இருந்து கொண்டு விலைகளை அதிகரித்து கடைசிக்கு அந்த விலைக்கு குர்பான் ஆடுகள் வாங்கப்படாமல் குர்பானுடைய அமல்கள் பாழாகுவதற்கு காரணமாக நம்முடைய வியாபாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டாம். அதே நேரம் இன்னும் ஒரு நுணுக்கமான விடயத்தை நான் சொல்கிறேன். வியாபாரம் செய்து பல மாடுகளை விற்ற நானும் குர்பான் கொடுக்க வசதி படைத்தவன் என்ற உணர்வையும் புரிந்து கொள்ளுங்கள். எத்தனையோ ஆடுகளை வியாபாரம் செய்து என்னிடம் லட்சக்கணக்கான பணம் இருக்கிறது. நானும் ஒரு ஆட்டை குர்பான் கொடுக்க தகுதியானவன், நானும் குர்பான் கொடுக்க வேண்டியவன் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். லாபம் ஈட்டி பணம் சம்பாதிக்கின்ற அந்த இலக்கை மாத்திரம்
நீங்கள் குறிக்கோளாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அறுப்பவர்களும் உரிமைகளை மிருக உரிமைகளை பேணிக் கொள்ளுங்கள், முறைகளை படித்துக் கொள்ளுங்கள். எந்த விதமான அல்லாஹ்வுக்கு மாறுபாடு நடக்கக்கூடாது, நாட்டு சட்டங்களுக்கு மாறுபாடு நடக்கக்கூடாது என்பதையும் நான் அதாவது துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப கட்டத்திலே நான் இதை இந்த ஹுத்பாவுடைய சாராம்சங்களில் ஒன்றாக நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். எனவே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இரத்த சொட்டு கீழே விழ முன்னால் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து கிடைக்கின்றாமல், பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றாமல். எனவே நல்ல குறையற்ற நல்ல வசதிக்கேற்றவாறு பெரிய பெரிய மிருகங்களை, நல்ல மாமிசங்கள் நிறைந்த ஆடு மாடுகளை வாங்கி குர்பான் கொடுத்து ஏழைகள், அனாதைகள், விதவைகள், வறுமை கோட்டில் வாழக்கூடியவர்கள் இந்த காலங்களில் மாத்திரம்தான் மாமிசங்களை திருப்தியாக சாப்பிடுகிறோம் என்ற ஆதங்கத்திலே வாழ்கின்றவர்களுக்கும் இறைச்சிக்கென்ன ருசி என்று தெரிவதற்கு அந்த அமல் மூலமாக நாங்கள் பங்களிப்பு செய்வோம். எனவே முதலாவது ஹுத்பா ஹஜ், அந்த புனித பூமியில் இருக்கின்ற ஹஜ்ஜாஜிகளோடு சம்பந்தப்பட்ட அந்த சில வழிகாட்டல் நண்பர், ஹஜ்ஜுடைய முக்கியத்துவம், சிறப்பு, ஒழுக்கங்கள் பேசப்பட்டன. நாட்டுக்கு, அரசாங்கத்துக்கு நன்றி மனப்பான்மை நடக்க வேண்டும், சட்டங்களை கட்டுப்பட வேண்டும் என்ற விடயங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டன. இரண்டாவது ஹுத்பா அதே சாயலிலே ஹஜ்ஜுடைய முக்கியத்துவம், ஹஜ்ஜுடைய ஒழுக்கங்கள், விதிமுறைகளை பேண வேண்டும், சட்டங்களை கட்டுப்பட வேண்டும், தொந்தரவுகள் கொடுக்கக்கூடாது, யாருக்கு நோவினை செய்யக்கூடாது, அமலை செய்ய போய் அநியாயங்கள் செய்யக்கூடாது, தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்ற அந்த ஹுத்பா. மூன்றாவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நிலையாக இருக்கின்ற பொழுது உதவிகள் கிட்டும், உதவிகள் கிடைக்கும், அது உறுதி என்பதற்கு பல நிகழ்வுகளை முன்வைத்து அந்த ஹுத்பா. எனவே 3 ஹுத்பாக்கள் மூலமும் பிரயோசனம் அடைவோம், மக்களுக்கும் எத்தி வைப்போம், மக்கள் மயப்படுத்துவோம். நிகழ்ச்சி தயாரித்து வழங்குகின்ற நண்பர் ரிஸ்வான், தொழில்நுட்ப நண்பர் ஷர்பானுக்கு நன்றி கூறியவனாக, நேர்களை உங்களைக்கும் அல்லாஹ் ரஹ்மத் பரக்கத் செய்வானாக என்று கூறி வருகின்ற பெருநாள் ஒற்றுமையான சிறந்த ஒரு ஈதுல் அல்ஹாவாக அமைய வேண்டும் என்று மீண்டும் ஒரு மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.